இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மசாலா இட்லி. லெஃப்ட் ஓவர் இட்லியில் செய்யக்கூடிய இந்த மசாலா இட்லி செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம். இந்த மசாலா இட்லி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். மசாலா இட்லி செய்கிறதுக்காக நான் இங்கே 9 இட்லி எடுத்திருக்கேன். இது நான் காலையில் வச்சு எடுத்த இட்லி தான். நம்ம இந்த மசாலா இட்லிக்காகவே நான் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணோம்னா நம்மளுக்கு செய்யும் போது ரொம்ப பார்க்கும்போதும் ஈவனாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ இருக்கட்டும் அப்படியே. மசாலா இட்லி செய்கிறதுக்கு இங்கே நான் ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் தாளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அதனால் நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி கோல்டன் கலர் மாறினதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ரொம்ப நம்ம வதக்கிடக்கூடாது. ஒரு 60 to 70% அளவுக்கு வதங்குச்சு அப்படின்னா போதும். இது வதங்குற நேரத்தில் இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே 9 இட்லிக்கான அளவுக்கு நான் மசாலா ரெடி பண்ணுறேன். நீங்கள் எத்தனை இட்லி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மசாலாவோட இந்த ஸ்பைசினஸ் இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம சட்னி அரைப்போம் இல்லையா, தண்ணி விட்டு, அந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ மசாலா அரைச்ச நேரத்தில் நமக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் வதங்கி இருந்துச்சு அப்படின்னா போதும் நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினோம்னா போதும். ரொம்ப ட்ரையாக ஆக்கிடக்கூடாது. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கரெக்டாக 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டோம்னா போதும். அந்த சட்னியில் லைட்டாக ஒரு ஈரத்தன்மை இருக்கும்போது நம்ம இட்லி சேர்த்தா தான் இட்லியோட அந்த மசாலா கம்பைன் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப ட்ரையாக ஆக்கிட்டோம் அப்படின்னா இட்லியோட மசாலா ஒட்டாது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விட்டோம்னா போதும். ரொம்ப வேகமாக கலந்தோம்னா தூளாயிடும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக வேறு கட் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்லோவாக நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம்னா ரெடி. நம்ம வெங்காயம் வதக்கிற நேரத்தில் இந்த மசாலாவை அரைச்சி இட்லியை கட் பண்ணி சேர்த்தோம்னா முடிஞ்சிடும். 5 நிமிஷம்தான். இதை நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இதுக்காகவே நீங்கள் இட்லியை ஊற்றி நைட் டின்னருக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மசாலா இட்லியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.